செய்திகள் தொடர்கின்றன. இருதய நுரையீரல் குறித்த விழிப்புணர்வு முகாம் அன்னை தெரேசா பட்டமளிப்பு மையத்தில் நடைபெற்றது. அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இருதய நுரையீரல் உடலியக்க மருத்துவத்துறை சார்பில் இருதய நுரையீரல் உடல் தகுதி விழிப்புணர்வு முகாம் துவங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சிக்கு துறைத் தலைவர் சுப்ரியா வினோத் வரவேற்றிட சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் ராமன் முகாமை துவக்கி வைத்தார். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை இதயவியல் சிறப்பு மருத்துவர் அனந்தராஜா இருதய நோய்களை தவிர்க்கும் முறைகள் குறித்து விளக்கினார். முகாமில் மருந்திய கல்லூரி முதல்வர் கோபால், இந்திய அரசின் நோய் கடத்தி கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி மைய அறிவியலாளர்கள், ஜிப்மர் மருத்துவ உதவி இயக்க மருத்துவர்கள், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள், அன்னை தெரேசா கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும் என்று தமிழக அமைச்சர் காமராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநில பாராளுமன்ற தொகுதி அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓம் லிங்கம், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், நகர செயலாளர்கள் ரவீந்திரன், அன்பானந்தம், மாணவரணி தலைவர் விசிசி நாகராஜன் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் தமிழக உணவுத்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான காமராஜ் மற்றும் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சரும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான MC சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில், வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் அதிமுக அமோக வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டும் என்றும், தமிழக முதல்வரின் எண்ணங்களை முழுமையாக நிறைவேற்ற நாம் முதலில் பூத் ஏஜென்ட்டை நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுவையில் சாதி மோதல்களை தடுக்க கட் அவுட் பேனர்களை தடை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விஸ்வநாதன் நிருபர்களிடம் கூறுகையில், சாதியின் பெயரால் பிளவு ஏற்படுத்தி புதுவையில் மக்களை தாக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல்களால் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் புதுவையின் அமைதிக்கு சீர்குலைவு ஏற்பட்டுள்ளது. இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது கட் அவுட் பேனர் கலாச்சாரமாகும். எனவே புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கட் அவுட் பேனர்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிரெஞ்சு இந்தியாவில் சுதந்திர போராட்டம் எனும் தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கம் துவங்கியுள்ளது. தாகூர் கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறை சார்பில் அகில இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கழக நிதி உதவியுடன் பிரெஞ்சு இந்தியாவில் சுதந்திர போராட்டம் குறித்த 2 நாள் தேசிய கருத்தரங்கம் ஹோட்டல் அகாடில் துவங்கியது. கருத்தரங்கிற்கு துறைத் தலைவர் மணி சவுந்தரராஜன் வரவேற்றிட கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமை தாங்கினார். புதுவை பல்கலைக்கழக ஐரோப்பிய வரலாற்று மைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தொடக்க உரையாற்றிட புதுவையின் நீதியரசர் தாவீது அன்னுசாமி சுதந்திர போராட்ட கால நிகழ்வுகள் குறித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் சந்தீப் குமார், பேராசிரியர் சிவராமன் உட்பட திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக துவங்கியுள்ளது. குருசுக்குப்பம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலய திருவிழா 11 நாட்கள் நடக்க உள்ளது. இதனையொட்டி புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் அடிகள் முன்னிலையில் திருப்பலி, திருத்தேர், திருக்கொடி பவனி, கொடியேற்றம், நற்கருணை ஆசிரியர் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். விழாவின் ஒரு பகுதியாக அடுத்த மாதம் 4ஆம் தேதி புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் திருவிழா நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்மையான நகரம் எனும் கணக்கீட்டில் மும்பை 2ஆம் இடத்தை பிடித்து நேர்மையான நகரம் எனும் பெருமையை பெற்றுள்ளது.
ஊழல் குறித்த கணக்கீடுகள் வெளியிடப்படும் போது இந்தியா பெரும்பாலும் முன்னிலை இடங்களில் இருக்கும் இக்கட்டான நிலைமை ஏற்படும். ஆனால் சமீபத்தில் நகரங்களுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் மும்பை வித்தியாசமான முடிவை கண்டுபிடித்தது. உலக நாடுகளின் முக்கிய நகரங்கள் 16 தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு தெருவில் கைவிடப்படும் பண பைகளில் எத்தனை திரும்பி ஒப்படைக்கப்படுகின்றன என்ற சோதனை சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டது. ரூபாய் 3000, செல்போன் நம்பர், வர்த்தக அட்டைகள், குடும்ப போட்டோ போன்றவை அடங்கிய சிறிய பணப்பைகள் வணிக வளாகங்கள், நடைபாதைகள், பூங்காக்கள் போன்ற இடங்களில் விடப்பட்டன. மற்ற நாடுகளில் இந்த பணத்திற்கு ஈடான தொகை அமெரிக்க டாலராகவோ அந்தந்த நாட்டு பணமாகவோ வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நகரத்திலும் 12 பைகள் வீதம் மொத்தம் 192 பைகள் இதுபோல் கீழே விடப்பட்டன. கைவிடப்பட்ட பைகளில் 47% பைகள் திரும்பி ஒப்படைக்கப்பட்டன. பின்லாந்தின் தலைநகரமான ஹெல்சிங்கியில் 12இல் 11 திரும்ப ஒப்படைக்கப்பட்டு அந்த நகரம் நேர்மையான மக்களுக்கான முதலிடத்தை பெற்றது. அடுத்து மும்பையில் 9 பைகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டு 2வது இடத்தை பிடித்தது. புடாபெஸ்ட் மற்றும் நியூயார்க் நகரங்களில் 8 பைகள் திரும்ப கிடைத்தன. ஆம்ஸ்டர்டாம் மற்றும் லண்டனில் 7, பெர்லினில் 6, வார்சாவில் 5, சூரிஸில் 4, புகாட்டஸ் மற்றும் ரியோ டி ஜெனிரோவில் 3 திரும்ப ஒப்படைக்கப்பட்டன. கனடாவின் மாட்ரிக் நகரில் 2 பைகள் தான் திரும்ப கிடைத்தன. அதுபோல் போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் 1 பை மட்டுமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. அதுவும் நெதர்லாந்திலிருந்து விடுமுறைக்கு வந்திருந்த தம்பதியர் ஒருவரால் கண்டெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் நேர்மையான நகரங்கள் என்ற குறியீட்டை பெற்றிருந்த சூரிச், லண்டன் போன்ற நகரங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு மும்பை 2ஆம் இடத்தை பெற்றுள்ளது மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது. ஈராக்கில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சந்தைகளில் குண்டு வெடிப்பால் 21 பேர் பலியாகியுள்ளனர். ஈராக்கில் தீவிரவாத தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று தலைநகர் பாக்தாத்தின் வடக்கு பகுதியில் உள்ள சபா அல் போர் பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சந்தையில் குண்டுகள் வெடித்தன. இதில் 14 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். பாக்தாத்தின் தெற்கு பகுதியில் உள்ள டோரா மாவட்ட சந்தையில் மற்றொரு குண்டு வெடித்தது. இதில் 7 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வருடம் இதுவரை மட்டும் ஈராக்கில் 5000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். கடந்த மாதம் மட்டும் 800 பேர் கொல்லப்பட்டனர் என்று ஐநா எச்சரித்துள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் ஈராக்கில் பிரிவினைவாத மோதல்கள் நடந்து வருகின்றன. இது கடந்த சில மாதங்களாக தீவிரமடைந்துள்ளது. தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடும் சன்னி பிரிவு ஆயுதமேந்தியவர்களை ஷியா பிரிவை சேர்ந்த பிரதமர் நூரி அல் மாலிக் அரசு கைது செய்து வருவதை அடுத்து அங்கு தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன என்று கூறப்படுகிறது. பிரபல டென்னிஸ் வீரர் நோவக் ஜோகோவிக் தனது காதலியை மணமுடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச டென்னிஸ் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் முதலிடம் வகிப்பவர் செர்பிய நாட்டை சேர்ந்த நோவாக் ஜோகோவிக். இவர் தனது நீண்டகால தோழியான ஜெலினா ரிஸ்டிக்கை கரம் பிடிக்கிறார். இதுகுறித்து ட்விட்டரில் மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்களுக்கு எனது நன்றி என தனது நண்பர்களை குறிப்பிட்டு கருத்து தெரிவித்துள்ளார். இவரது காதலியான ஜெலினாவும் செர்பிய நாட்டை சேர்ந்தவர்தான். காதலி இவருக்கு முத்தமிடுவது போன்ற புகைப்படத்தையும் வெளியிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்து 100வது வாரமாக முதலிடம் வகிக்கும் டென்னிஸ் வீரர் என்ற பெருமையையும் ஜோகோவிக் சமீபத்தில் நிகழ்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானவர் விஜய் சேதுபதி.
தொடர்ந்து இவர் நடிப்பில் வெளியான பீட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுகவும் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் அடுத்ததாக ரவுத்ரம் இயக்குனர் கோகுல் இயக்கும் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய பாலகுமாரா என்ற படத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் விஜய் சேதுபதி ஜோடியாக சுப்பிரமணியபுரம் ஸ்வாதியும் அட்டகத்தி நந்தியாவும் நடிக்கின்றனர். இவர்களுடன் பரோட்டா சூரியும் நடிக்கிறார். மதன் கார்கி வசனம் எழுதும் இப்படத்தின் ட்ரெய்லரானது இன்று வெளியிடப்பட்டுள்ளது. எருமையோட புறகில வயலின் வாசிச்சுட்டு ஒன்றும் காரியம் இல்லை. லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஃபைட் இருக்குதா இல்லையா? இருக்குது இல்ல சார். நோ பாப்பா. எங்கடா இருந்த? கூடவே தான் இருந்த. குயிக்கா வா பாப்பா. வாடா. சொல்லுவி. ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் சொல்லுவி. சொல்றமா. லைன் சங்கம் சார்பில் சித்தர் சிவஞானி கல்லூரியில் இரத்த தான முகாம் மத்திய அரிமா சங்க தலைவர் திரு வி.பி. ராமலிங்கம் தொடங்கி வைத்தார். புதுவையில் 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு பிரணாப் முகர்ஜி டெல்லி புறப்பட்டார். இவரை ஆளுநர் மற்றும் முதல்வர் ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். பண்டசோழநல்லூரில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தால் 400 பேர் மீது வழக்கு, போலீசார் அதிரடி. பள்ளி மாணவர்களுக்கு நீர் சேமிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் ஓவிய போட்டி, பள்ளி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. அன்னை தெரேசா கல்லூரியில் இருதய நுரையீரல் குறித்த விழிப்புணர்வு முகாம், திரளான மாணவர்கள் பங்கேற்பு. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற தொண்டர்கள் அயராது உழைக்க வேண்டும், தமிழக அமைச்சர் காமராஜ் பேச்சு. இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.